ஹலோ மக்களே, நான் உங்க தங்கராஜ். என்னோட யூடியூப் சேனல் யாதும் ஊரே யாவரும் கேளீர். இன்னைக்கு நம்ம சேனல்ல எங்க கம்பெனி பட்டர்ஃப்ளையோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் ஃபுட் ப்ராசஸர் பட்டர்ஃப்ளை எலக்ட்ரா ஃபுட் ப்ராசஸர் அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி. ஸோ ஃபர்ஸ்ட் பியூட்டிஃபுல்லான பேக்கிங் பார்த்தீங்கன்னா, எங்க கம்பெனியில் நிறைய கம்பெனியோடது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாக்ஸே வந்து டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கு இம்பார்ட்டண்ட்டான வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் பாக்ஸ். வெளியவே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரௌன் கலரில் நிறைய பாக்ஸில் ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே ஃபேக் ப்ராடக்டாக இருக்கும். பட் ஆனால் எங்கள் கம்பெனியில் பாக்ஸே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓப்பன் பண்ண உடனே எக்கச்சக்கமான ஐட்டம் இருக்கு. பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லா எடுத்தோடனே உள்ள இருக்க மிக்சிக்கு நல்லா ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங்ல உள்ள தண்ணி கூட போக முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மிஷினுக்கு ஒரு கவர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பாக்ஸ் தான். பாக்ஸ் நம்பர் 1. கிளாஸ், அதோட டாப் மூடி. ஸோ அதோட மூடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அழகா கவர்ல போட்டிருக்காங்க. உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் ஃபர்ஸ்ட் வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்குன்றத ஓபன் பண்ணி காட்டுறேன். அதுக்குள்ள இன்னொரு பாக்ஸ் இருக்கு. இதுதான் இம்பார்ட்டன்ட், அந்த சென்டர்ல வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு பாக்ஸ் ஒன்று இருக்கு, ஆக்சசரிஸ் பாக்ஸ். இந்த பாக்ஸ் எப்படி வைப்போம், அவ்வளோதான். பாக்ஸில் ஒன்றும் இல்லை. தென் லெஃப்ட் சைடில் இன்னொரு பாக்ஸ் ஒன்று இருக்கு. இந்த பாக்ஸும் பார்ப்போம். அதுக்கப்புறம் கியூட்டா ஒரு சின்ன புக். ஸோ நம்ம ப்ராடக்ட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு சின்ன புக்கு, ப்ளஸ் வாரண்டி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கூட இந்த புக்கில் இருக்கு. ஸோ இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். ப்ளஸ் கியூப் ஜார். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜார் இருக்கு. இங்கே ஒரு ஜார் இருக்கு, செகண்ட் ஜார். ப்ளஸ் நம்மளோட இம்பார்ட்டன்ட் மிஷின். ஸோ மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா கீழேயும் நம்ம அழகா மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துருக்க மாதிரி கீழேயும் ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம ப்ராடக்ட். அவ்வளவுதாங்க, இது எல்லாமே இந்த ப்ராடக்ட். ஸோ இது எல்லாத்தையும் 1 by 1 ஓபன் பண்ணிடலாமா? ரெடி. ஸோ ஃபர்ஸ்ட் வாவ், எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள். இதை அப்படி திறந்தோடனே ஓப்பன் ஆகிடும். ஸோ இது எப்படி இருந்ததுன்னா, ஸோ இப்படி இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அப்படி லெஃப்ட் திருப்பினீங்கனாலே போதும், அது அழகாக ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் மிளகு, சீரகம், சின்ன சின்ன இம்பார்ட்டன்ட் கொத்தமல்லி, கருவேப்பிலை, சட்னி ஏதாவது பண்ணுறதா இருந்தால்
துவையல் ஏதாவது பண்றதா இருந்தால் நீங்கள் அழகா இதுலேயே அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள் மெக்கானிசம். ஜஸ்ட் அப்படி மூட வேண்டியதுதான். மூடி, தட்ஸ் இட். ஸோ இவங்க வந்து ஜார். ஸோ நெக்ஸ்ட் இவரை காட்டுறேன். இங்கே பாருங்க, வாவ், இது அழகா ஒரு மாதிரி முக்கோணத்தில் இருக்கு. ஃபுட் ப்ராசஸர் எலக்ட்ரா. ஸோ ப்ராடக்ட் நேம் ப்ளஸ் எல்லாமே இருக்குது இதில். ஸோ இதோட ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பெரிய ஒயராகவே இருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ஒயர். இந்த ஒயர் நீங்கள் நீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர்ஃப்ளை. இன்னொரு ஜார். ஸோ இந்த ஜாரை நம்ம அழகா இப்படி ஜஸ்ட் இப்படி வச்சு, மேஜரா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாப் இருக்கும், அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்கும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு அந்த இடத்துல இப்படி வச்சா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக இது டைட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெரி வெரி ஈஸி மெத்தடாலஜி. ஸோ இது ஒரு, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பெரிய ஜார். முடிஞ்சது. யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது முடிஞ்சோடனே ஜார் எடுத்து நம்ம இப்படி வச்சுக்கலாம். மூணாவதா இன்னொரு ஜார். ஸோ இந்த ஜாரும் அதே மெத்தடாலஜி. கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு லாக்கிங் சிஸ்டம் இருக்கு. லாக் பண்ணிட்டு இதையும் அதே மாதிரி ஜஸ்ட் ஒன் டைம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். சிம்பிள், மிஸ்ஸே ஆகாது. லாக் நீங்கள் கை கூட வைக்கணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே டைட்டாக இருக்கு, மேலேயும் டைட்டாக இருக்கு. ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபினிஷ்ட். மற்ற இடத்துலலாம் இதெல்லாம் கொஞ்சம் டைட் இல்லாமல் இருக்கும். இதுவும் கூட இதோட சேர்த்து இந்த 4 பக்கமும் சேர்ந்து டைட்டாக இருக்கிறதால இது நீங்கள் தொடவே தேவையில்ல. ஸோ அந்த அளவுக்கு கிரிப் சூப்பராக இருக்கு. ஜார் நம்பர் 3. ஸோ நமக்கு இங்கே 3 ஜார் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் எனக்கே கொஞ்சம் கியூரியாசிட்டியாக இருக்கிற விஷயம் என்னன்னா, பெரிய பெரிய பாக்ஸ் ப்ளஸ் இவ்வளோ இருக்கு. இதெல்லாம் என்னன்றதை ஒன் பை ஒன் ஓப்பன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பெரிய பாக்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ பெரிய பாக்ஸ்ல எங்க மேடம் என்கிட்ட கேட்ட இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெட்டீரியல், சாத்துக்குடியில் பிழிகிற மிஷின். ஸோ ரெண்டாவதா நம்ம ஜூஸ் பண்றதுக்கான ஜார். அது மேல நமக்கு வேற ஏதாவது கட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் அதை கட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சின்ன பிளேட் ப்ளஸ் ஒரு மிஷின். தட்ஸ் இட். ஸோ இதுதான் அந்த ஜார். ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்றது இப்போ பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் ப்ராசஸருக்கான மிஷினோட கனெக்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நாக் பண்ணிடணும். நாக் பண்ணி லைட்டாக டர்ன் பண்ணால் இது கிரிப்பாக
இங்கே ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இது ஃபிக்ஸ் ஆன உடனே நம்ம யூஸ் பண்ண போகிற ஜார். ஸோ இந்த ஜாரை நெக்ஸ்ட் ஃபிட்டிங் அழகாக இதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, சிம்பிள். ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ண போகிறதுக்கான மிக்சர். ஸோ இதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், நமக்கு என்ன தேவையோ இதுக்கு மேலே வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன வைக்கிறோம், ஜூஸர். ஸோ வீட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்ட ஒரு ஃபிக்ஸிங் ப்ராடக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸர். ஸோ ஜூஸரை நீட்டாக இங்கே ஃபிக்ஸ். ஸோ இது மேலே அழகாக ஜூஸர் வச்சுட்டு நம்ம ஜூஸ் பிழிய ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் இது மேலே நம்ம பிளேட் ஏதாவது நம்ம வைக்கணும்னா பிளேட் எங்கே இருக்கும், பாக்ஸில் இருக்கும். எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. பிளேட்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் போல் அழகாக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பிளேடுக்கும் ஒரு பேக்கிங் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 5 விதமான பிளேட்ஸ் இருக்கு. வாவ், செம்ம ஷார்ப்பாக இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் கேரட், பீட்ரூட் இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணுறதா தான் கட் பண்ணிக்கலாம். பெருசாக கட் பண்ணுறதா இருந்தால் இதில் கட் பண்ணிக்கலாம். தேங்காய் சீவுறதா இருந்தால் இதுலேயும் சேவிக்கலாம். ப்ளஸ் வெங்காயம், தக்காளி இது எல்லாமே இதில் கட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கான பிளேடும் இதில் இருக்குது. மொத்தம் 5 பிளேட் இருக்குது. பிளேட் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக உள்ளேயே நமக்கு இன்னொரு பிளேடும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான இதுவும் இருக்குது. ஸோ இதுவும் நம்ம இதில் போட்டு இது ஜஸ்ட்டு இதில் இல்லைன்னா நம்ம அப்படியே கூட மூடிடலாம். ஸோ நீங்கள் மூடிட்டு இதில் 1 by 1 போட்டு திருப்ப அது உள்ளே இருக்க பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகும். ஸோ இது மேலே நீங்கள் ஒரு காய்கறியாக போடலாம். ஸோ அதுக்கும் நம்ம இங்கே பிளேட் இருக்குது. ஸோ இந்த பிளேடும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்தபடியாக நம்ம என்ன வச்சுருக்கோன்னா பேக்கிங்ஸ்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கிறதுனால நிறைய கவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா மைதா மாவு, நீங்கள் சப்பாத்தி மாவுலாம் சப்பாத்தி பண்ணுறதுக்காக இதை போட்டு அதே மாதிரி அதை க்ளோஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பண்ணிக்கலாம். அதுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி இதில் போட்டு சப்பாத்தி பண்ணுறதுக்கும் இல்லை வேறு நிறைய விஷயம் பண்ணிக்கலாம் போல். பட் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இதை. ஸோ இது என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ செகண்ட் பாக்ஸ் நம்பர் 1 ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம பாக்ஸ் நம்பர் 2 ஓப்பன் பண்ணலாமா? குட்டி பாக்ஸ் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். பாக்ஸ் நம்பர் 2 ஜார்ஸ்.
இதோட ப்ரைஸ் என்னன்றது நீங்கள் எங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான ப்ரைஸ் கம்பேர்ட் டு அதர் ஆப்ரேட்டர்ஸ். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்துக்கோங்க, கொடுக்குற காசுக்கு எல்லா பொருளும் ஒர்த்தான்றது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தபடியாக ஓப்பன் பண்ணுறது எலக்ட்ரோ வைடர் ஓப்பன் அப்படின்றது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன பாக்ஸும் கொடுக்குறாங்க, பேக்கிங் பாக்ஸ். இது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் நீங்கள் அரைக்கிறது ஏதாவது கூட இதில் வச்சுக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு சின்னதாக ஒரு மிக்சி ஒரு பக்கம். எங்கள் வீட்டில் வாய் நல்லா பழக்கம். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே அழகாக இருக்குது இது. ஸோ இது நீங்கள் மிக்சி மாதிரி இதை அரைச்சிக்கிட்டு இதை வச்சு நீங்கள் மூடியும் வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு நியூ இன்னோவேஷன். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் குட்டி மிக்சி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 மிளகு கூட போட்டு இதில் நீங்கள் அரைச்சிக்கலாம். ரொம்ப கம்மியான குவான்டிட்டி போட்டு அரைக்கிறதா இருந்தால் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் வெளியே எங்கேயும் போக தேவையில்ல பாருங்கள். அவ்வளோதான். இது அழகாக நீங்கள் இதை எடுத்து அதுலேயே அதே மாதிரி தான் மிக்சி மாதிரி இதில் போட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ், இதையும் ஒரு பாக்ஸ் தான், ப்ளஸ் இதுக்கு இது இன்னொன்றும் கொடுத்துருக்காங்க. க்யூட்டாக இருக்குது இது. பாக்ஸ் நம்பர் 4 OR. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி நம்ம இதில் வச்சு செக் பண்ணிவிடுவோம் கரெக்டாக ஃபிட்டிங் ஆகுது. எல்லாத்துக்குமே இந்த நாப் தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க பாயிண்ட். அவ்வளோதான். அழகாக மிக்சி வெளியே வந்தாச்சு. ஸோ இதுவும் நீங்கள் ஈஸியாக டர்ன் அரவுண்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஓப்பன் மாடல். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரைக்கிறதா இருந்தால் சிம்பிள். தட்ஸ் இட். நீங்கள் போட்டு கமால் பண்ணிவிட்டு அழகாக எடுத்து நீங்கள் இதை போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதுவும் ஒரு மிக்சி தான், குட்டி மிக்சி. போட்டுட்டு தேவையானதை இதுலேயே நீங்கள் அழகாக மூடி இப்படி வச்சிடலாம். பாருங்க இவ்வளோ அழகாக. ஸோ நம்ம தேவையான எல்லாம் பாக்ஸ் 5 பிளேட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. ஸோ இன்னொரு பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸ் என்னன்றது ஓப்பன் பண்ணிடலாமா? ரெடி. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாக்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கியூட் ஜார். எஸ், ஜூஸ் ஜார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கடைசி ஜார். இந்த ஜாரில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஜூஸ் ஃபில்டர் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இருக்கு. ஸோ இதை ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்த இதை எப்படி வச்சுட்டு நீங்கள் மாதுளம்பழம் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு நீட்டாக இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். லாக்கிங் சிஸ்டம் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஃப்ரூட் வந்து உள்ளே நல்லா மர்ஜ் ஆகலை அப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை வச்சு நீங்கள் இப்படி க்ளோஸும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ்க்கான ஜார். ஸோ பியூட்டிஃபுல்லான கொடுத்துருக்காங்க. ஸோ must try juice jar.
அவ்வளவுதான் மக்களே. ஸோ நீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை எலக்ட்ரா ஃபுட் ப்ராசஸர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 ஸோ 6 யூனிக் ஜார்ஸ் இருக்குது. ஸோ இந்த 6 யூனிக் ஜாரில் நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் அரைச்சிக்கலாம். எதுவுமே இல்லை, ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சின்ன ப்ராடக்ட்லேருந்து ஜூஸ் வரைக்கும் நீங்கள் இதுலேயே அரைச்சிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு ஆட்டா மாவு எது வேணாலும் நீங்கள் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு 5 பிளேட்ஸ் இருக்குது நீங்கள் கட் பண்ணுறதுக்கு. கேரட், பீட்ரூட், என்ன எல்லா ப்ராடக்ட்ஸுமே நீங்கள் கட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்லைஸில் ஆனியன் அண்ட் டொமேட்டோ எது வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் ஸ்லைஸியாக கட் பண்ணணுன்னா அதுக்கும் ஏற்ற மாதிரி பிளேட்ஸ் இருக்குது. ஆட்டா மாவு நீங்கள் எல்லாத்துக்குமே இது இருக்குது. ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸர் அழகாக நீங்கள் சாத்துக்குடி ஜூஸ் இதுலேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ரெஸ்ட் ஆல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 years வாரண்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து ISO ப்ராடக்ட். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இப்போதைக்கு அவைலபிள். எம்ஆர்பி வந்து 12,199 ஆஸ் பர் பாக்ஸ். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ரீட்டைலர் ஷாப்புக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கி வீட்டில் வச்சுட்டா போதும், எதுவுமே வேணாம். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இதை வாங்க வேண்டிய ப்ராடக்ட் வீட்டில். ஸோ ட்ரை இட் அவுட். அண்ட் என்னோட சேனல் யாதும் ஊரே யாவரும் கேளு. ப்ராடக்ட் கண்டிப்பாக வாங்குங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.